அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 24/5/2026 ஞாயிற்றுக்கிழமை, பூரம் நட்சத்திரம். ஒவ்வொரு முறையும் பழக்கப்பட்ட ஒரு செயல்தான். அந்த செயலை ஒவ்வொரு முறையும் செய்யும் போதும் பயந்து பயந்து செய்வார்கள் ஒரு சிலர். சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம். சற்று பழக பழக அந்த செயல் சர்வ சாதாரணமாக மாறிவிடும் 100க்கு 90 பேருக்கு. ஆனால் விதிவிலக்காக ஒரு சிலர் இருப்பார்கள். ஒவ்வொரு முறை செய்யும் போதும் பயந்து பயந்து செய்வார்கள். இதற்கு கூட சாஸ்திரம் ஒரு விதியை சொல்லுகிறது. ஆச்சரியமான விஷயம். அது என்ன? 10ஆம் இடத்தில் ஒரு நீச்ச கிரகம் இருக்க, 4ஆம் வீட்டில் சனி இருக்க, அந்த சனியை பாவ கிரகங்கள் பார்க்க, அந்த நபர் ஒவ்வொரு முறையும் தான் பழக்கமாக செய்கின்ற ஒரு செயலை கூட பயந்து பயந்து செய்வான். இப்பொழுது இதன் விளக்கத்தை சற்று பார்ப்போம். 10ஆம் இடம் கர்மஸ்தானம். நீங்கள் ஒரு செயலை, எந்த செயலை செய்கின்றீர்கள், அந்த செயலை எப்படி செய்கின்றீர்கள் என்று வேலை விஷயப்பட்ட எல்லா விஷயங்களையும் இந்த இடம்தான் சொல்லும். தொழில் ஸ்தானம், ஜீவியஸ்தானம், கர்மஸ்தானம். அந்த இடத்தில் ஒரு நீச்ச கிரகம் இருக்க, அந்த ஸ்தானாதிபதி, அதை விடுவோம். ஏனென்றால் ஸ்தானாதிபதியை விட ஸ்தானத்தில் உள்ளவன் பலவான். ஸ்தானாதிபதியும் பலவான் தான், அவனை விட இவன் பலவான். ஆனால் அந்த கர்மஸ்தானத்தில் வேலை செய்யும் இடத்தில் ஒரு நீச்ச கிரகம் இருக்க 4ஆம் வீட்டில் சனி, தீயோர் பார்வை பெற்ற சனி, அந்த சனி இருக்க, அந்த சனி அப்பொழுது 7ஆம் பார்வையாக அந்த 10ஆம் வீட்டை பார்ப்பார். தீயோர்கள் பார்த்த காரணத்தால் அவருக்கு எதிர்மறை குணம் வந்துவிடும். உறுதி, லட்சியம், சத்தியம் அகன்றுவிடும். அது இல்லாத இடத்தில் அந்த இடத்தை ஆக்கிரமிக்க பயம் வந்தே தீரும். மொத்தத்தில் கெட்ட சனி பார்க்கிறார் என்று வைத்துக்கொள்ளலாம். பார்த்தால் செயல்ஸ்தானம் நீச்சம் பெற்றுவிட்டது. நீச்சம் என்றால் இருள், சரிவர புரியவில்லை, தெரியவில்லை. பற்றாக்குறைக்கு சனியின் பார்வை, தீயோர் பார்த்த சனி. இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு ஒருவருக்கு ஏற்படும் என்று சொன்னால், மிகவும் பழக்கப்பட்ட ஒரு செயலை கூட ஒவ்வொரு முறையும் செய்யும் போதும் பயந்து பயந்து செய்வார். அன்பர்களே, செயல்ஸ்தானம், சனியினுடைய எதிர்மறை குணம், இந்த இரண்டினுடைய ஆக்கிரமிப்பால் அந்த ஜாதகர் பயந்து பயந்து செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இனி எந்தெந்த நட்சத்திரங்கள் நல்ல நட்சத்திரங்கள் இன்று என்று பார்ப்போம். அஸ்தம், சுவாதி, மூலம், உத்திராடம், சதயம், உத்திரட்டாதி, அஸ்வினி, கிருத்திகை, ரோஹிணி, திருவாதிரை, பூசம், மகம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் யோகமான நாள். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேச ராசி அன்பர்களே, நற்புகழ் உண்டு. இன்று உங்களது மென்மையான தன்மை ஒரு நல்ல பெயரை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். பேச்சாகட்டும், அணுகுமுறையாகட்டும்,
மிக மிக நல்லபடியாக இருக்கிறது இன்று. ரிஷபராசி அன்பர்களே, நீங்கள் பெற்றிருக்கும் உங்களது திறமையை பயன்படுத்தி வந்துவிட்ட ஒரு கஷ்டத்தை நிச்சயம் போக்குவீர்கள். கஷ்டம் தீர்க்கும் நாள் இந்த நாள். மிதுன ராசி அன்பர்களே, எளிதில் மறையா ஒரு நல்ல செயலை ஒரு பெரும் முயற்சி செய்து வெற்றிகரமாக முடித்து ஒரு உயர்வினை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் நாள் இந்த நாள். கடகராசி அன்பர்களே, நல்ல நாள். உங்கள் திறமையை காட்டி உங்களுக்கு மேல் உள்ளவர்கள் பாராட்டும்படி இன்று நடந்து கொள்வீர்கள். இன்றைய தினம் நீங்கள் முடிக்க இருக்கும் வெற்றிகரமான செயல்கள் பெரும்பாலும் உங்கள் பேச்சால் முடியும். சிம்ம ராசி அன்பர்களே, இதை இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து அதை அப்படியே செய்த செயலில் வெற்றியை காணும் நாள் இந்த நாள். கன்னிராசி அன்பர்களே, நாளைய தினத்தை கருத்தில் வைத்து அது நல்லபடியாக நடக்க வேண்டும் என்பதற்காக வழக்கமாக நீங்கள் செய்து கொண்டு வந்திருக்கின்ற ஒரு சில செயல்களில் மாற்றத்தை இன்று நீங்கள் ஏற்படுத்துவீர்கள், நன்மையை கருதி. துலாம் ராசி அன்பர்களே, ஒரு நூதன வழியில் செயல்பட்டு நல்ல லாபத்தை பார்க்கும் நாள் இந்த நாள். உங்களது ஒரு புதிய அணுகுமுறை மாபெரும் வெற்றியை கொடுக்கிறது இன்று. விருச்சிக ராசி அன்பர்களே, நன்மையும் தீமையும் கலந்த நாள். முதற்பாதி மதிப்பு மரியாதை அனைத்தும் வரும். மறுபாதி தேவையற்ற அனாவசியமான செலவுகளும் ஏற்படும். மதியத்திற்கு பிறகு கவனம். தனுசு ராசி அன்பர்களே, தீமையும் நன்மையும் கலந்த நாள். முதற்பாதி அனாவசியமான செலவுகள், கையில் இருந்த பணமெல்லாம் போய்விடுமோ என்ற ஒரு அச்சமே உங்களுக்கு ஏற்படும். அந்த அளவுக்கு அனாவசிய செலவுகள், தவிர்க்க முடியாத அனாவசிய செலவுகள். மறுபாதி எதிர்பாரா பண வரவுகள். மதியத்திற்கு பிறகு நன்றாக இருக்கிறது. மகர ராசி அன்பர்களே, ஒரு புது திட்டப்படி செயலிலே ஒரு புதுமையை காட்டி வெற்றி பெறுவீர்கள். பல நாட்களாக உங்களது எண்ணத்தில் இருந்த ஒரு விஷயம் முழுமை பெற்று செயல் வடிவம் பெற்று செயல்படுத்தி அந்த செயலில் வெற்றி. கும்பராசி அன்பர்களே, காட்ட வேண்டியதை காட்டினால் நல்லது, காட்ட வேண்டிய இடத்தில் காட்டினால் பட்டம் உயர்வு கிடைக்கும். இன்று உங்களுக்கு அதுபோல் பட்டம் உயர்வு கிடைக்கும் உங்களது திறமையால். மீனராசி அன்பர்களே,
எதிர்பாரா தடைகளால் உங்களது பயணம் சற்றே தாமதப்படுவதற்கும் சற்று கஷ்டப்படுவதற்கும் நஷ்டப்படுவதற்கும் வாய்ப்பு ஏற்படலாம். கவனம். நண்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம்.